லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22, 31, 32. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை, அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல, இது யூதனுடைய அந்த விவசாய நிலத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுலகு என்பது கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது. நீங்கள் லூக்கா 3வது அதிகாரம் 17வது வசனம், மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம், லூக்கா 3:17, இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லுகிறார். அவருடைய கையிலே என்ன இருக்கிறதா? தூற்றுக்கூடை இருக்கிறது. அதுதான் இந்த சுலகு என்று சொல்லப்படக்கூடியது. நீங்கள் இதே வார்த்தையை மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் வாசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம், விவசாயம் செய்யும் பொழுது அறுவடையின் காலத்தின் பொழுது நடக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த கோதுமையை நன்றாக கட்டுகளாக கட்டி அதை போரடிப்பார்கள். போரடித்த பிற்பாடு அதிலே அந்த தூசிகள், பதர்கள், அதில் இருக்கக்கூடிய கழிவுகள், இதையெல்லாம் நீக்கும்படியாக இந்த சுலகை பயன்படுத்துவார்கள். சுலகு என்று போகும்போது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சுலகை எடுத்து அதில் அந்த கோதுமை இப்படி பிடைக்கதோ இல்லை. இந்த தூற்றுக்கூடை என்று சொல்லுவது, இதனுடைய ஆங்கில வார்த்தை வினோயிங் ஃபோர்க் அல்லது வினோயிங் ஃபேன், ஆங்கிலத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த வினோயிங் ஃபோக் என்பது ஃபோக் மாதிரி இருக்கும். இந்த கையில் இருக்கிற அந்த இது மாதிரி ஃபோக், ஒரு பெரிய ஒரு சுலகு மாதிரி இருக்கும். இதை ஒரு பெரிய ஒரு குச்சியிலே கட்டியிருப்பார்கள். இந்த ஃபோக்கை வச்சு அந்த கோதுமை இப்படி குத்தி அப்படி மேலே தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி போடும் பொழுது என்ன ஆகும்னா, காற்றடிக்கக்கூடிய அந்த திசை இருக்கு இல்லையா, அந்த காற்றுக்கு எதிராக அதை தூக்கி போடுவார்கள். அப்போ அந்த காற்று அடிக்கும்போது இந்த பதர்கள்லாம் என்ன ஆயிரும்? தூரமாக போய் விழுந்துடும். கோதுமை மணிகள் மாத்திரம் அங்கேயே இருக்கும். இதை திரும்ப திரும்ப அந்த ஃபோக்னால என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, அந்த கசடு, அந்த பதர், இதையெல்லாம் தனியாக தூரமாய் போய் விழும்படியாக, கோதுமை மணியை மாத்திரம் இங்கே இருக்கும்படியாக அதை செய்வார்கள். சரியா? இப்போ ஆண்டவரிடம் சாத்தான் ஒரு அனுமதி கேட்கிறார். என்ன அனுமதி? இந்த கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல இவர்களை சோதனைக்குட்படுத்த பண்ணும்படி என்று நாம் வாசிக்கிறோம். பொதுவாகவே நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கிறார்? இல்லைங்களா? ஏங்க சோதனையை அனுமதிக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. சாத்தான் பர்மிஷன் கேட்கிறாரு, அவர் பர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே யோசிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை? இதை ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு? அனுமதிக்காமலே இருந்திருந்தா நான் நாட்டுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் சோதனையை தரும்படியாக அங்கே பிசாசானவன் அங்கே ஆண்டவரிடத்திலே அங்கே அனுமதி கேட்கிறான். சரிங்களா? அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் அதற்கு அனுமதி அளிக்கிறார். ஆனா என்ன அனுமதி அளிக்கிறார்? ஒரு கண்டிஷன் போடுறார். இந்த விண்ணப்பம் யாரை நோக்கி ஏறெடுத்தார்? பிசாசை நோக்கி அல்ல, பிதாவாகிய தேவனை நோக்கி ஏறெடுக்கிறார். என்ன ஏறெடுக்கிறார்? சோதனைக்கு உட்பட பண்ண அனுமதி. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடாது? ஒளிந்து போகக்கூடாது, இல்லாத ஒரு நிலைமைக்கு போய்விடக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இதில் அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆனால் சீமோனே சீமோனே என்று சொல்லி இங்கே பேதுருவை அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். சோதனையே வேண்டாம் என்று ஆண்டவர் வேண்டுதல் செய்யல. ஆனா விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்பவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்பவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள்
அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி நினச்சிக்கோங்களேன். தோல்வி, உங்களுக்கு வரக்கூடிய சோதனை, இது எல்லாம் அந்த குழியினுடைய ஆழத்திலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் அந்த தோல்வியின் எல்லையிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் தோல்வியை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் ருசித்து கொண்டே வந்தாலும், அந்த சோதனையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறுபடி நீங்கள் சந்தித்து கொண்டே வந்தாலும், ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். இந்த சோதனையை ஆண்டவர் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் மாற்றும்படியாக, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய குணாதிசயங்கள், இவைகளையெல்லாம் அவர் பரிசுத்தப்படுத்துவதற்காக, இவைகளெல்லாம் அவருக்கு பிரியமானவைகளாக அவர் மாற்றும்படியாக அவர் இந்த சோதனைகளை எல்லாம் அனுமதிக்கிறார். இந்த சோதனைகளுக்கு மேலாக அவருடைய சர்வ வல்லமை இருக்கிறது. இந்த சோதனைக்கு மேலாக அவருடைய கட்டுப்பாடு இருக்கிறது. அவரை மீறி எதுவும் உங்களுக்கு நடக்காது. அவருடைய அனுமதியோடு இந்த சோதனைகள் உங்களுக்கு நடந்தேறலாம். சரிங்களா? இங்கே இந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடியது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த விசுவாசங்கிறது ஒரு கயிறு மாதிரி நினைச்சுக்கோங்களேன், ஒரு ரோப். அந்த ரோப்பினுடைய ஒரு முனை உங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது, இன்னொரு முனை தேவனிடத்திலே இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பாதாளமான ஒரு குழியிலே போனாலும் நீங்கள் அந்த கயிறை விட்டுவிடாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் தேவனால் உங்களை என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இந்த லூக்கா 15வது அதிகாரம் 16, 17 அங்கே ஒரு இளைய குமாரனுடைய கதை, ஒரு ஓமை ஒன்று ஆண்டவர் சொல்றார். இந்த இளைய குமாரன் தகப்பனாரிடத்திலே சண்டை போட்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்து கொண்டு அவன் போய்விடுகிறான், வேறு தேசத்திற்கு போய்விடுகிறான். அங்கே அதையெல்லாம் செலவழிக்கிறான் துன்மார்க்கமாக. ஒரு கட்டத்திலே அந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த பிற்பாடு அவன் ஒரு குடியானவனிடம் ஒட்டி கொண்டான் என்று பார்க்கிறோம். பன்றிகள் சாப்பிடக்கூடிய அந்த தவிட்டை சாப்பிடுவதற்கு அவன் ஆசையா இருந்தான். ஆனால் அதை கொடுப்பதற்கு அவனுக்கு ஒருவரும் இல்லை. மிகவும் ஒரு மோசமான நிலை. இதை விட ஒரு மோசமான ஒரு தோல்வி எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம்னா இல்லை. மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவன் புத்தி தெளிந்த போது தன்னுடைய தகப்பனாரை அவன் நோக்கி பார்க்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த தகப்பனார் அவன் மேல சின்ன வயசுல இருந்து பிரியமாவே இல்லைன்னு வைங்க, அன்பாவே இல்லைன்னு வைங்க, அந்த தகப்பனார் இடத்துக்கு திரும்ப போகணும்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பானா? இல்ல. இன்னும் சொல்றேன், ஒருவேளை அவங்க தகப்பனார் மரிச்சு போயிட்டாரு, அந்த வீட்டுல அவங்க அண்ணன் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு தகவல் வருது, இவன் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைப்பானா? நினைக்க மாட்டான். பிரியமானவர்களே, அதே போல்தான் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் அந்த சோதனையின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் சரி, எத்தனை முறை நீங்கள் அதல பாதாளத்திற்கு நீங்கள் போனாலும் சரி, அந்த தேவன் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், இதோ தேவன் இப்பொழுதும் என்னை நேசிக்கிறார், God still loves me அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த கயிறினுடைய கடைசி முனை. அதை நீங்க விடாமல் நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்றால், அது எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போடுவார். யோசேப்பு சிறைச்சாலையில் தான் இருந்தான். ஒரே நாளிலே அவனுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றினார். அவன் தேவன் மீது கொண்ட விசுவாசத்தை விடவில்லை. தேவன் அவனுக்கு தந்த அந்த தரிசனத்தை அவன் ஒரு நாளும் அந்த விசுவாசத்தை விட்டு விலகவில்லை. தேவன் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், ஒரு நாளில் இதை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் சிறைச்சாலையிலே இருந்தான். தானியேலை சிங்கத்தினுடைய கெபிலே தூக்கி போட்டார்கள், அங்கே அவன் விசுவாசத்தோடு இருந்தான். தானியேலுடைய நண்பர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள், அங்கே அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள். பிரியமானவர்களே, விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு மிகவும் தேவையான ஒன்று. அதுதான் அந்த அடித்தளம். அந்த அடித்தளம் ஒளிந்து போகக்கூடாது என்றுதான் ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலருக்காக, குறிப்பாக பேதுருவுக்காக அங்கே வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்னும் என்னை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி,
ஆண்டவர் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். இதோ நான் அவரை விட்டு தூரமாக போய்விட்டேன், பாவத்திலே விழுந்து விட்டேன், இதோ அவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை இனி நினைத்து பார்க்க மாட்டார் என்று எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சிந்திக்க கூடாது. ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இதோ மகனே மகளே, நீ ரட்சிப்படைந்த பொழுது உன்னை எவ்விதமாக நான் நேசித்து ஏற்றுக்கொண்டேனோ, அந்த அன்பை நீ எவ்விதமாக ருசி பார்த்தாயோ, அதே அன்போடு இன்றும் நான் இருக்கிறேன், நீ என்னிடத்திலே மனம் திரும்பி வா என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. என் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? என்ன மாதிரி ஒரு பொருளாதார ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டாலும் இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடையாதுங்க. பிரியமானவர்களே, மனுஷருக்கு நேரிடுற சோதனைகள் தான் உங்களுக்கு நேரிடுகிறது. பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் மனிதருக்கு நேரிடுகிறவைகளே. ஆனா அங்கே அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். என்ன வார்த்தை? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு பாடுகள் இருக்கிறது, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு வியாதி இருக்கிறது, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதி அளிப்பதில்லை. உங்களுக்கு பாடுகள் அதிகமாக வருகிறது என்றால் உங்களுடைய திராணி அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம், அல்லது தேவன் உங்களை இன்னும் வல்லமையாக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம், இன்னும் உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். எதற்காக? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக, உங்களில் இருக்கக்கூடிய அந்த பதர்களை எல்லாம் நீக்கும்படியாக, உங்களை அவருக்கு ஒப்பானவர்களாக, அவருக்கு பிரியமான கோதுமை மணிகளாக மாற்றும்படியாக அவர் அந்த தூற்றுக்குடையோடு அவர் இருக்கிறார். இவ்வளவுதாங்க பாடுகள் வருவதற்கான காரணம். இங்கே பேதுருனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கத்துக்கலாம். சரி, சீமோனே சீமோனே அப்படின்னு சொல்லி சொன்னார். சீமோன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பேதுருன்னு சொல்லி கேட்டா சொல்லிடுறீங்க. பேதுருன்னா என்ன அர்த்தம்? பாறை, ராக், பாறைன்னு அர்த்தம். சீமோனே அப்படின்னா என்ன அர்த்தம்? லிசன், ஹியரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேட்குதல், லிசன். ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு என்னைக்காவது கேட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா நிறைய என்ன செஞ்சிருக்காரு? பேசியிருக்காரு. ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு அப்போஸ்தலர், அப்போஸ்தலர்களே முதன்மையானவர். சரிங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 16வது அதிகாரம் வாங்களேன். அங்கே பார்க்கிறோம் 16வது வசனம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அவர்கள் ஒரு சில பேரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது முதலாவதாக பதில் சொன்ன ஒரு நபர் யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு. என்ன சொல்கிறார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆகச் சிறந்த அறிக்கை, விசுவாசிகள் ஒவ்வொரும் சொல்ல வேண்டிய ஒரு அறிக்கை. இவர் தேவனுடைய குமாரன், இவர் கிறிஸ்து. அதை அவர் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? அதை அப்ரிஷியேட் பண்றாரு. என்ன அப்ரிஷியேட் பண்றாரு? இது என்ன செய்யல? மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்திற்கு என்னுடைய பிதாவை இதை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, அடுத்து அவர் என்ன செய்யறாரு? அதுக்கு கிஃப்ட் கொடுக்கிறாரு. என்ன கிஃப்ட்? 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்திலே அங்கே ஒப்படைக்கிறார். அது நம்ம பார்க்கிறோம். யூதர்களுக்கு, சமாரியர்களுக்கு மற்றும் புறஜாதியாருக்கு பரலோகத்தினுடைய ராஜ்யத்தின் கதவுகளை திறந்ததிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு முன்னிலையில் இருக்கிறார். சரிங்களா? திறவுகோல் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு அறிக்கையிட்டவர், இப்படிப்பட்ட பரிசுகளை வாங்கினவர் அடுத்த உடனே மாறுகிறார். என்ன மாறுகிறாரு? 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும்
பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். எவ்வளவு ஒரு முரண்பாடு பாருங்க. அதாவது அறிக்கையிடுவதிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சரியான அறிக்கை செய்தார். ஆனால் தேவனுடைய திட்டம் என்று வரும் பொழுது அந்த திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இது கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்சிருச்சு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் எழுதி முடிச்சாச்சு, இது நடக்கக்கூடாது உமக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு ஹார்ஸா சொல்றது. இது எப்படி அப்படின்னா, இப்போ சின்ன பிள்ளைங்க அம்மாட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்கன்னு வைங்க, நான் வெளியே போய் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொல்லணும்? போகக்கூடாது. இல்லைம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப இப்போ சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வைங்க. கடைசி என்ன சொல்லுவாங்க? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான், போ. இந்த கடிந்து கொள்ளுதல் இருக்குல்ல, இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றாரு? நமக்கு நடக்கவே கூடாது. பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய திட்டம் என்று வரும் பொழுது அந்த திட்டத்தினாலே நமக்கு என்னென்ன பாதகங்கள்லாம் இருக்கிறது. பிளான், பெயின், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறாரு. இப்பதான் அறிக்கை செய்தேன், இவர் தான் மேசியா. அப்போ இவர் மேசியா வரும் பொழுது இவரோடு சேர்ந்து நம்மளும் என்ன செய்யலாம்? ஆளுகை செய்யலாம். நாம் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு கற்பனையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை கேட்ட பொழுது கிறிஸ்துவின் மேல் இருந்த ஒரு அளப்பெரிய ஒரு அன்பினாலே பேதுரு என்ன சொல்றாரு? இது உமக்கு நடக்கவே கூடாது. இது ஒரு சுய பரிதாபம், சுய பச்சாதாபம், சுயத்தை மையமாக வைத்து தேவனுடைய திட்டத்தை எதிர்த்து நிற்றல். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்பதான் பாராட்டினாரு. பாராட்டின கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகி போச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பாலே போ சாத்தானே. சாத்தானே என்று சொல்லும் பொழுது தேவனுடைய திட்டத்திற்கு பகைஞன் என்ற அர்த்தத்தில் அவர் என்ன செய்யறாரு? அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். இது தேவனுடைய திட்டம் என்று வரும் பொழுது அந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு வழிகள் இருக்கிறது, நமக்கு பாடுகள் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? இப்படி நடந்துட்டா நான் என்ன செய்வேன்? நம்ம நிறைய நேரங்கள் யோசிக்கிறோம்ல, நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து, நான் இப்படி ஒரு காரியத்தை நான் என்னுடைய மனதிலே நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்படி அந்த வேறாக இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நான் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு இந்த பாடுகள் எல்லாம் இருக்கிறதே, நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்வேன்? அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிறுத்தல், இதுதான் செல்ஃப் பிட்டி. அப்ப இந்த செல்ஃப் பிட்டி இருக்கும் பொழுது நீங்கள் தேவ திட்டத்தை எதிர்த்து நிற்பீர்கள். அதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு செஞ்ச ஒரு காரியம். அடுத்ததா யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே ஒன்று நடக்குது. இந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும், அதனால் நான் விரைவாகவே செல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையாக அங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய பாதங்களையும் கழுவுகிறார். அப்போ பேதுருவிடம் வரும் பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் என்னுடைய காலை ஒரு காலும் கழுவக்கூடாது. ஒரு காலம் என்றால் எப்பொழுதுமே நித்தியமாக என்னுடைய காலை கழுவக்கூடாது என்று பேதுரு சொல்கிறார். இது என்ன அப்படின்னா, தம்முடைய சுய சித்தம். அவருக்கு என்ன விருப்பம்? இது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த கால்களை கழுவுதல் எனக்கு இது இவர் செய்யறதுக்கு தகுதியானது அல்ல, இந்த வேலை இவருக்குரியது அல்ல, இது செய்யக்கூடாது என்பதிலே அவன் தெளிவாக இருக்கிறான். இது ஒரு மனித மனத்தினுடைய ஒரு இயல்பு. நீங்க அடுத்த ஆண்டவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே பேதுரு என்ன செய்யறாரு? உடனே அடுத்த ஒரு லெவலுக்கு போயிறாரு. என்ன லெவலுக்கு போயிறாரு? காலை மாத்திரம் அல்ல, நீ முழுவதுமாகவே என்ன செய்யுங்க, என்ன கழுவுங்கிறாரு. சரிங்களா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் அடுத்ததாக முழுக தேவையில்லை, அவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். இது நமக்கு அர்த்தம் நன்றாக தெரியும். ஒரு முறை ரட்சிப்படைந்தவர்கள் வசனத்தின் மூலமாக தங்களை தாங்களே சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த கால்களை கழுவுதல். அப்போ தன்னுடைய சுய சித்தத்தின் பிரகாரம் பேதுரு அங்கே பதில் அளிக்கிறார். அடுத்ததும் தன்னுடைய சுய சித்தத்தின் பிரகாரம் தான் அவர் அங்கே பதில் சொல்லுகிறார்.
கால்களை கழுவும் என்ன சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும்? கழுவ அனுமதிச்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்யலை, அனுமதிக்கலை. அதற்குரிய விளக்கத்தை சொன்ன உடனே அடுத்து அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய சித்தத்தை அவர் என்ன செய்கிறார்? திரும்ப சொல்லுகிறார். முழுசா என்ன செய்யுங்க? கழுவுங்க. செல்ஃப் பிட்டி, செல்ஃப் வில். இந்த செல்ஃப் வில் எங்க இன்னொருக்கா நடக்கும் அப்படின்னா, இந்த போர்ச்சேவர்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வர்றாங்க. அப்போ கைது பண்ண வரும் பொழுது இந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதை என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கிறாரு? வெட்டுறாரு. எப்படா எங்களுடைய போதகரை நீ என்ன செய்யலாம், பிடிக்க வரலாம்? இயல்பான ஒரு மனித இயல்பிலே வரக்கூடிய ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம். அவர் எல்லாவற்றையும் முந்தி நிற்கக்கூடிய ஒரு ஆள். எனவே அவரை பாதுகாக்கும்படியாக அவர் முந்தி அதை செய்கிறார் என்பதை நாம் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்போ இது அவருடைய சுய சித்தம். அடுத்ததா மத்தேயு 26வது அதிகாரம் 33. இங்கே பேதுரு சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வர்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும் என்ற காரியம் நிறைவேறப் போகிறது, நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்ற காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு வருகிறார். உடனே அவருக்கு பேதுருக்கு என்ன ஆகி போச்சு? ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆன உடனே என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய மாட்டேன், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றார். எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வார்த்தை பாருங்க. இதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்து அவர் சொல்றாரு, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ராத்திரியிலே நீ என்ன செய்வாய்? சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 தரம் என்னை மறுதளிப்பாய்ன்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட உடனே அவர் இன்னும் என்ன செய்யறாரு? தன்னுடைய தன்னம்பிக்கையை அதிகமாய் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு? அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றார். உம்மை மறுதளிப்பதற்கு நான் என்ன செஞ்சிடலாம்? செத்துறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் தன்னம்பிக்கை. ஆனால் நடந்தது என்ன? முற்றிலும் வேறானது. மார்க் அழகா எழுதியிருப்பாரு, சேவல் கூவுகிறதற்கு 2 தரம் சேவல் கூவுறதுக்கு முன்பே பேதுரு 3 தரம் மறுதளித்தார். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 14வது வசனம். இங்கே நமக்கு நன்றாக தெரியும். என்னது? வானத்திலிருந்து ஒரு கூட மாதிரி ஒன்று இறங்கி வருது. அதிலே எல்லா விதமான மிருகங்களும் இருக்கு. இவைகளெல்லாம் அடித்து புசி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உடனே இவருக்கு என்ன வந்துடுது? ஒரு சுய நீதி வந்துடுது. என்ன சுய நீதி? செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். என்ன ரைச்சியஸ்னஸ்? அவர் ஒரு யாரு? யூதன். யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த அசுத்தமான விலங்குகளை என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் இதை சின்ன வயசுலேருந்து நான் என்ன செஞ்சதில்லை, இதெல்லாம் நான் என்ன செஞ்சதில்லை, தொட்டதே இல்லையே, இது எப்படி நான் அடித்து புசிச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் கேட்கிறார். நான் சுத்தமாக்கினதை நீ ஏன் அப்படி பார்க்குறேன்னு சொல்லி திரும்ப ஆண்டவர் சொல்றாரு. திரும்பவும் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு? இல்லை, நான் இதை சிறு வயது முதற்கொண்டே நான் இதை என்ன செஞ்சதில்லை அப்படிங்கிறாரு. அந்த கூடை மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தான் ஒரு யூதன் என்ற ஒரு நீதியிலே அவர் நின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவ வட்டாரத்திலே தங்களுடைய அந்த நீதியை அவர்கள் பார்த்துருப்பாங்க. நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட ஒரு ஜாதியிலிருந்து இருக்கிறவன், இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்போ நீங்க திருமணத்தின் பொழுது இது நன்றாக பார்க்கலாம். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்த்து தான் என்ன செய்கிறார்கள்? அநேகர் திருமணம் முடிக்கிறார்கள் இல்லையா? அது என்ன அப்படின்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதி. சிறு வயசுலேருந்தே நான் அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டேன், திடீர்னு இப்போ மாற சொன்னால் எப்படி? அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம் இருந்த இன்னொரு காரியம் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். இதே அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 8லிருந்து நீங்கள் வாசிங்கன்னு வைங்களேன். இங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இதெல்லாம் என் வாய்க்குள்ளே போனதே இல்லைன்னு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? வாய் வழியாக போகக்கூடிய எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார். இந்த சத்தியத்தை ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய சுயநீதியின் மீது பேதுரு பற்றுள்ளவனாக இருந்தார். கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. அங்கே பரிசுத்த ஆவியானவர், அங்கே அவர் வசனம் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குவதை பார்க்கிறார். இதோ அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே நம் மீது ஆவியானவர் இறங்குகிறது போல இந்த புறஜாதியின் ஜனங்கள் மீதும் இறங்குகிறதை அவர் கண்ட பொழுது அங்கே அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனா இந்த பழக்கம் அவர் இதோட முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் கலாத்தியர் போனீங்கன்னா
அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதமே வருகிறது. ஏன்னா பேதுரு அதுவரை எப்படி இருந்தாரு? யூதர்கள் அங்கே இருந்து வரும் வரை அவர்கள் புறஜாதியோடு கலந்திருந்தான், அவர்களோடு அங்கே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே பேதுரு என்ன செய்தாரு? அவர்களை விட்டு விலகி போனார். தன்னை பிரித்து காட்டினான். அதை பார்த்த பர்னபாவும் என்ன செய்தான்? இழுப்புண்டு போனான். அதை நான் முகமுகமாக எரித்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்திலே அங்கே சொல்லுகிறார். அப்போ இந்த சுயநீதி, இந்த காரியம், இப்போ அவங்க எல்லாம் வர்றாங்க, இவர் இங்க உட்கார்ந்துருக்காரு. இதை உட்கார்ந்துருக்கிறத அங்க பார்க்குற அந்த யூதர்கள் என்ன நினைப்பாங்க? இதுதான் அவருடைய சிந்தனை. ஐயோ, நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், இவங்களோட உட்காந்துருக்கோம், இதை அவங்க பார்த்தாங்கன்னா என்னுடைய மானம் போயிருமே, என்னோட மரியாதை போயிருமே. சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவங்க என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? எவ்வளவு கேவலமாக நினைப்பாங்க. என்னை அதிகமாக விமர்சிப்பார்களே, என்னை அவமானப்படுத்துவார்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிற இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் நமக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளாக, பதர்களாக இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பேதுரு மாத்திரமல்ல, நம்மிடத்திலும் இவைகள் எல்லாம் இருக்கிறது. நாமும் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நினைக்கிறோம். நம்முடைய கஷ்டங்களுக்காக நம்மை நாமே பச்சாதாபம் பார்த்துக் கொள்கிறோம். நம்முடைய நீதியிலே நாம் நிலைத்திருப்பவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுயமரியாதையை நாம் காப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைமையிலே நாம் இருக்கிறோம். இவைகளெல்லாம் நீக்கும்படியாக ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கிறார். நமக்கு ஏன் சோதனை வருது அப்படின்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அதை தேவன் விரும்பவில்லை. உங்களை இன்னும் அதிக ஒரு பரிசுத்தத்தோடு, இன்னும் அதிகமாக உங்களை தூய்மையாக்கி அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். நீங்க திரும்ப திரும்ப சோதனையில விழுகிறீங்க அப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆகச்சிறந்த உதாரணம். பல இடங்களிலே அவர் விழுந்து போனார். ஆனால் அந்த விழுந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் நமக்கு பாடங்களாக இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலிக்கிறார். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிற்பாடு மீண்டுமாக தன்னுடைய அந்த பழைய தொழிலான மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலுக்கே செல்லுகிறார். ஆண்டவர் மீண்டுமாக அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு 3 முறை ஒரே கேள்வியை கேட்கிறார். சீமோனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் முழுவதுமாக உடைந்து அழுகிறான். என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அப்போஸ்தலர்களே முதன்மையானவர். அது மாத்திரமல்ல, மறுரூப மலையிலே அந்த 3 பேர்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஒருவர். அவர் 2 பேர், அந்த பேதுரு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் கண்டோம், நாங்கள் அந்த வானத்திலிருந்து வந்த அந்த சத்தத்தை கேட்டோம், நாங்கள் அந்த உன்னதமான பர்வதத்திலே இருந்தோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்திலே காணப்பட்ட மிகச்சிறந்த இன்னொரு காரியம், அங்கே அவர்கள் படகிலே போய்கொண்டிருந்தார்கள். அங்கே காற்றும் கடலும் கொந்தளிப்பு அதிகமாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடல் மீது நடந்து வருகிறார். அதை பார்த்த எல்லோரும் பயப்படுகிறார்கள், ஆவேசம் என்று சொல்லி அங்கே கலங்குகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவரே, இது நீரே ஆனால் நானும் கடலிலே நடந்து வர எனக்கு உத்தரவு கொடும். ஆண்டவர் சொன்னார், வா. வந்தாங்க. உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் கடலிலே அதற்கு முன்பாக நடந்ததும் இல்லை, நீ நடப்பதும் இல்லை. நடந்தான். ஆண்டவர் மீது அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை மீது அவ்வளவு விசுவாசம், அதை அவன் விசுவாசித்தான். கடலிலே நடந்தான். அந்த காற்றையும் சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே தளர்ந்து போன பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை ரட்சியும். உடனே ஆண்டவர் ரட்சித்தார். சொன்னாரு, ஏன் சந்தேகப்பட்டாய்? பிரியமானவர்களே, இன்னைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இதோ நீங்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, ஆண்டவருடைய செயல்களை, வல்லமையை நீங்கள் பார்த்திருக்கலாம்.
ஆனால் ஏதேனும் உங்களுடைய சூழ்நிலை மாறும் பொழுது, அங்கே சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் அதை எப்படியாக பார்க்கிறீர்கள்? இதோ இது என்னுடைய விசுவாசத்தினுடைய சோதனை. இந்த விலையேறப்பெற்ற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை காட்டிலும் விலையேறப்பெற்றது உங்களுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய குணத்தை மாற்றுகிறீர்களா அல்லது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த மாற்றங்களை அந்த பேதுருவினுடைய நிருபத்திலே பார்க்க முடியும். பேதுருவினுடைய நிருபம் எழுதும் பொழுது யூரோ மன்னன் அங்கே ஆட்சியிலே இருக்கிறார். அங்கே கிறிஸ்தவர்களுக்கான உபத்திரவ காலம் தொடங்குகிறது. தீப்பந்தங்களாக கிறிஸ்தவர்கள் கொளுத்தப்படுகிற காலம். அந்த காலகட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுக்கு நிருபங்கள் எழுதுகிறார். இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக நாம் அந்த மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாடுகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்துக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அங்கு உள்ள சபைகளுக்கு எழுதுகிறார். அப்போ அவருடைய மனசளவில் எந்த அளவு அவர் ஒரு மெச்சூர் ஆயிருப்பார், ஆவிக்குரிய நிலைமையில எந்த அளவு அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்திருப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாத்திரத்தை அற்புதமாக பயன்படுத்தினார். அவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். 1 பேதுரு 5:7 வாசிங்களேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்க மேல வச்சுக்காதீங்க. உங்களுடைய சுயத்தை சார்ந்திருக்காதீங்க. உங்களுடைய சுயத்தை மையமாக வைத்து ஒருபோதும் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அந்த வாழ்க்கையினுடைய மையம், அதனுடைய அச்சாரம் எல்லாம் தேவனாக இருக்க வேண்டும். தேவனை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை நன்றாக உணர்ந்து கொண்டார். பாடுகள் வரும் பொழுது அதை செய்யுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பாடுகள் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாரே. தீமை செய்து ஒருவன் அந்த பாடு அனுபவிப்பதை பார்க்கலும் நன்மை செய்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? பாடு அனுபவிங்கள். அந்தகாரத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளிப்படத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு? பேதுரு அவர்களை தேற்றுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 12வது வசனம். இது அவர் தன்னுடைய அனுபவத்திலே கற்றுக்கொண்டது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அனுபவத்திலே கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கொண்டார்? உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும். நான் சாட்சிடுறேங்க, நிற்கிறது தேவனுடைய கிருபை. நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். இதையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னது? அது தேவனுடைய கிருபை. பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும், எத்தனை முறை நீங்கள் தோல்வியின் விளிம்பை எட்டி பார்த்திருந்தாலும், அந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை எழுந்திரியுங்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு செஞ்சது. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்த பிள்ளைகள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் அதற்கு உண்டான வல்லமையை தருவார். அது ஒரு பாக்ஸிங் ரிங்கில் இருக்கிற மாதிரி யோசித்துக்கோங்களேன். பாக்ஸிங் ரிங்கில் உங்களை எதிராளியானவன் அடித்து விடுகிறான், நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். நீங்கள் விழுந்தே கிடந்தீர்கள் என்றால் தோற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் மீண்டுமாக நீங்கள் எழும் பொழுது மீண்டுமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வருது. மீண்டுமாக உங்களுக்கு அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருகிறார். இது அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையில நடந்தது. அதனாலதான் அவர் புத்தி சொல்றாரு, இது தேவனுடைய கிருபை. 2 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காரியம் சொல்லிட்டார். என்ன காரியம்? இன்ன விதமான மரணத்தினாலே இவன் மரணம் அடைய போகிறான் என்பதை குறித்து யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்து. எனக்கு தெரியுது, நான் என்ன செய்வேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மரித்து போய்விடுவேன், நான் இருக்க மாட்டேன் என்பது அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு தெரிகிறது. அப்பொழுது எழுதப்பட்ட நிருபம் இந்த 2 பேதுரு. சரிங்களா? இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். எதை எழுப்பி விட்டு எதை அவர் நினைப்பூட்ட விரும்புகிறார் என்றால் 10வது வசனம். அப்போ இந்த சுயத்தை மையமாக வைத்து அல்ல, நாம் நோக்கி பார்க்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. என்ன 2 காரியங்கள்? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதுதாங்க செய்ய வேண்டிய காரியம். இந்த உறுதியாய் நிற்குதல்,
அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா டிலிஜென்ட் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் எழுப்பீர்கள் என்றால் அதிக சிரத்தையோடு இருக்க வேண்டும், முழு முயற்சியோடு நாம் இதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அப்ப எதற்காக பிரயாசப்படணுமா? உங்களுடைய ஆற்றல் முழுவதையும் நீங்கள் எதற்காக செலவழிக்க வேண்டும் என்றால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கிறார் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப தெரிந்தெடுத்தல் முதலாவதாக நிகழ்ந்ததா, அழைப்பு முதலாவதாக நிகழ்ந்ததா? எதுங்க முதலாவதாக நடந்துச்சு? தெரிந்தெடுப்பு. அழைப்பு நமக்கு ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, அப்ப ஆண்டவர் இது விசுவாசினுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நிகழ்வது அழைப்பு. அழைத்த பிற்பாடு அவனுக்கு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் இதுவாகத்தான் இருக்கணும். எதுவாக? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதற்கு நான் என்னுடைய முழு முயற்சியையும் நான் செய்து அதை நான் உறுதியாக்க வேண்டும். இதைத்தாங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சொல்றாரு. அங்கே சொல்லும் பொழுது 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோடே ஞானத்தையும் என்று சொல்லி அந்த படிக்கட்டுகளை அவர் சொல்லுகிறார். அந்த பிரமிடினுடைய அந்த அமைப்பை சொல்லுகிறார். இதற்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது விசுவாசம். பிரியமானவர்கள், உங்களுடைய விசுவாசத்திலே தைரியம், ஞானம் இவைகளெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய வாழ்க்கையை கட்டுங்கள். அது விழுந்து போனாலும் மீண்டுமாக கட்டுங்கள். அந்த காரியத்தில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வது. எனவே அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், அவர் எப்பொழுதெல்லாம் சுயத்தை மையமாக கொண்டிருந்தாரோ அப்பொழுதெல்லாம் அந்த காரியங்களை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை எல்லாம் நீக்கிவிட்டு அவரை கோதுமை மணியாக, அவருக்கு பிரியமான ஒரு நபராக அவர் இங்கே மாற்றுவதை இந்த பேதுரு நிருபத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் நல்ல தலையில் ஒரு பெரிய ஒரு கிரீடம் மாதிரிலாம் வச்சுட்டு நான் தான் அலெக்சாண்டர் கிரேட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? இந்த மாறுவேஷ போட்டிலாம் போடுறாங்க. மாறுவேஷ போட்டிக்கு போகிறதுக்கெலாம் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ்னா இந்த மாதிரி ஒரு கெட்டப் இருக்கணும், காந்திஜின்னா இந்த மாதிரி ஒரு கெட்டப் இருக்கணும், நேருன்னா இந்த மாதிரி ஒரு ரோஜா பூலாம் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது இல்லைங்களா? அலெக்சாண்டர் கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதற்குரிய காரியம் அங்கே இருக்கணும். இப்போ இதே இது நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி பாருங்க, எந்த அளவு அது உண்மையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். என்னது நீ கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி யார் கேட்டாலும் அது ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கலாம். உங்களுடைய பெயரை வைத்தோ உங்களுடைய தோற்றத்தை வைத்தோ ஒருவேளை அவர்கள் ஆச்சரியமாக உங்களை பார்க்கலாம். ஆனால் நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி கேட்டா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வரக்கூடிய நாட்களிலே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, இதோ ஆண்டவர் சுலகினாலே புடைத்தாலும் சரி, சாத்தான் நம்மை சோதித்தாலும் சரி, அதை தேவன் அனுமதித்தாலும் சரி, நான் ஒரு நாளும் தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை கைவிட மாட்டேன். அதுதான் யோபுல வாசிக்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்களா? உங்களுடைய சுயத்தை மையமாக கொண்ட வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது தேவனுடைய திட்டத்தை சார்ந்த தேவனுடைய அழைப்பையும் தெரிந்தெடுத்தலையும் உறுதியாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். வரக்கூடிய நாட்களிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருப்போம். கர்த்தருடைய திருநாமம் சதா காலங்களிலும் மகிமையடைவதாக.